சாம்சங் அவங்களோட எம் சீரீஸில் சாம்சங் M40 அப்படிங்கிற ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் மற்றும் அதை வாங்கலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஓ பேனல் யூஸ் பண்ணியிருக்கதா சாம்சங் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த அதோட ரேஷியோ பற்றி பார்க்கலாம். இங்கே ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் இருக்கனால கண்டென்ட் நல்லா கிளியராகவே இருக்கும். மொபைல் ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா சாம்சங் பஞ்சுகோல் நாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அது 32 MP 8 MP அப்புறம் 5 MP கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். அதுவும் 30 FPS இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் மூலமாக நீங்கள் அல்ட்ரா ஒயிட் ஷாட்ஸ்லாம் நல்லா ஈஸியாக நல்லா கிளாரிட்டியோட எடுக்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல செல்ஃபி கேமரா அப்படின்னே சொல்லலாம். அடுத்தா சிம் ஸ்லாட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு போடுறதுக்காண்டி தனியாக ஒரு டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுக்கல. இது ஒரு நெகட்டிவ் தான். இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேமோட 128GB ஸ்டோரேஜ். இந்த ஒரு வேரியன்ட் மட்டும் தான் சாம்சங் லான்ச் பண்ணுறாங்க. அப்படி இந்த மெமரி உங்களுக்கு பத்தாட்டி 512GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு வாங்கி போட்டுக்கலாம். அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா குவால்காம் ஸ்னாப்டிராகன் 675 யூஸ் பண்ணியிருக்காங்க. எம் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஸ்னாப்டிராகன் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போதே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க UI செட்டப்பை பற்றி பேசலாம். இதில் பார்த்தீங்கன்னா Android 9 5 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட இன்னொரு தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வைல்டு வைன் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் அமேசான் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் அதில் ப்ளே ஆகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் HDயில் ஸ்ட்ரீம் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வர எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அவ்வளோவா கொடுக்கல. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கறனால இது ஒரு நல்ல ஆப்ஷன், நல்ல முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கொடுத்துட்டு லாஸ்ட்டாக 3500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் டைப் C கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இது ஏற்றதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக அந்த ஸ்மார்ட் ஃபோனோட வேரியன்ட் பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சி வாட்டர் ப்ளூ அப்புறம் மிட்நைட் ப்ளூ அப்படின்னு 2 கலரில் சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண எம் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் M10 M20 M30 இந்த 3 மொபைல்ஸ்லையுமே பேட்டரி நல்லா டாப்பாக கொடுத்துருந்தாங்க. இந்த மொபைல் எல்லாமே கொடுத்துமே அந்த பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக அதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தா 20,000 rupees இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம்.